என்ன பிரச்சனை? ஏன் நிறைய பட்டிங்கான டைரக்டர்ஸ் வரமாட்டேன்றாங்க? வாய்ப்பு ஏன் அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது? நான் அதுக்கு ஒரு சிம்பிளா ஒண்ணு சொல்றேன். சினிமா எல்லாருக்கும் பிடிக்கும். சினிமா பிடிக்காத இந்த உலகத்துல 50 இல்ல 75 பேருக்கு சினிமா பிடிக்கும். ம். அவங்களுக்கு நடிகர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க, டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனா எல்லாருக்கும் ஒரு 90% திறமை இருந்ததுன்னா, ம். 10% ஒரு பயம் இருக்கும். உண்மை. இந்த பயம் தான் அவங்கள வந்து அந்த 90% திறமைய அழிச்சிரும். இப்ப நான் ஒரு படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அந்த 10% பயம் என்ன தெரியுமா கேட்கும்? இந்த படம் ஜெயிச்சுருமா? இந்த ம். படம் காசு கிடைச்சிருமா? இத விட்டுட்டு இங்க வந்துட்டு அந்த 10% பயம் வந்து நம்மள எதுவும் செய்ய விடாம இருக்கும். நான் ம். புதுசா வரவங்கள்ட்ட என் கூட இருக்கவங்களுக்கெல்லாம் நான் குடுக்குறது கான்ஃபிடென்ட் இல்ல, ஓவர் கான்ஃபிடென்ட் குடுப்பேன். நீ 100% திறமையே வேண்டாம் உனக்கு. 50% திறமை வச்சுக்கோ. உனக்கு வந்து சின்னதா நடக்க தெரியும். அல்ல சின்னதா ஜோக் அடிக்க தெரியும். அந்த 50% திறமை மட்டும் போதும். 0% பயம். ம். ம். நீ இன்னைக்கு ஒரு பெரிய நடிகரா இருப்ப. அதே மாரி டைரக்டர் அவனுக்கு என்னது ஆஸ்கார் வாங்கணும்னு கதை எழுதான்டான். ஆனா ஜெயிக்கணும்னு ஒரு கதை எழுதணும். அவன் எழுதிட்டு அவன் ப்ரொடியூசர போய் தைரியமா 1% பயம் இல்லாம பேசுனான்னா அவனுக்கு படம் கிடைக்கும். ஜெயிக்கலாம். நான் ஃபாலோ பண்றது பயமே எனக்கு கிடையாது. ம். அதுக்காக ம். வந்து அது வந்து திமிரு, குருட்டு நம்பிக்கை இல்ல. எனக்கு ஆசை. ஆசையா அந்த பயத்த ஒழிச்சேன். நான் நெறைய பேர்ட்ட சொல்லியிருக்கேன். உங்களுக்கு படம் எடுக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா, ஆசைய மட்டும் கொண்டு வாங்க. பயத்த உள்ள வெளிய அனுப்புங்க. ம். ஜெயிச்சிடலாம். சூப்பர். இத கேட்கும்போது கஷ்டமா இருக்கும். 100 இது ஒரே ஒருக்க சொல்லி பார்க்கலாம். எனக்கு பயமே கிடையாதுன்னு சொன்னா அவன் ஜெயிப்பான். ம். ம். சினிமால ஜெயிப்போமா, தோப்போமான்னு யோசிக்கிறவங்க நின்னுட்டே இருப்பாங்க. நின்னுட்டே இருப்பான். ஓகே, ஓகே.